Hello guys, welcome to Tamil Tech Hunter. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி. வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் மெட்டா ஏஐ. மெட்டா ஏஐ என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்புடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் சேட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சேட்ஸில் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், அதாவது க்ரியேட் கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கனுக்கு மேலே மெட்டா ஏஐயுடைய ஐக்கன் ஷோ ஆகும். அதாவது பர்பிள் பிங்க் மிக்ஸ் கலரில் ஒரு லோனில் ஐக்கன் ஒன்று ஷோ ஆகும். அந்த ஐக்கன் தான் மெட்டா ஏஐன்னு சொல்லக்கூடிய ஐக்கன். இது லேட்டஸ்ட் அப்டேட்டுங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் இந்த மெட்டா ஏஐயுடைய ஐக்கன் ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த ஐக்கன் ஷோ ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோருக்கு போய் அப்டேட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ இந்த மெட்டா ஏஐ எதுக்கு அப்டேட் ஆகியிருக்கு, இந்த மெட்டா ஏஐ எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நாம் இப்போ இதில் பார்க்கலாம். நான் இந்த மெட்டா ஏஐ ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மெட்டா ஏஐயுடைய சேட் இப்படி தான் இருக்கும். நார்மலாக சொல்லப்போனால் நாம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது எப்படி அந்த சேட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மெட்டா ஏஐயுடைய சேட்டும் இருக்கும். ஸோ இந்த மெட்டா ஏஐ எதுக்கு அப்டேட் ஆகி இருக்குது நாம் பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி, அவங்க எல்லாருக்கும் தெரியும் சாட் ஜிபிடி பற்றி. அது ஓப்பன் ஏஐ கம்பெனியிலேருந்து ரிலீஸ் ஆகப்பட்டது. அதே போல் தான் ஜெமினி, இது கூகுள் கம்பெனியிலேருந்து ரிலீஸ் ஆகப்பட்டது. இந்த வகையில் தான் இந்த மெட்டா ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த சேட்போட் வாட்ஸ்அப், அதாவது மெட்டாவால் ரிலீஸ் ஆகப்பட்டது. வாட்ஸ்அப்புக்குள்ளேயே நமக்கு இந்த சேட்டை வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இந்த மெட்டா ஏஐயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதில் ஹாய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜை அனுப்புகிறேன். அடுத்தது வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்தது இதில் உங்களுக்கு இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணுறதை பாருங்கள். க்ரியேட் an image of a workspace. இப்போது இது நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் உடைய இமேஜை தந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு இமேஜ் வேணும், ஏஏ இமேஜுன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படி டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இப்போ மெட்டா ஏஐ உடைய கான்டாக்ட்ஸ் பேஜுக்கு போகலாம். அப்படின்றது இது தான் நார்மலாக அவங்களுடைய நீங்கள் ஒருத்தரோட சர்ச் பண்ணும்போது அவங்களுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மெட்டா ஏஐ கான்டாக்டும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.